ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் டு சுபி ரியாக்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்த்த படம் எம்புரான். எம்புரான்ற ஒரு படம் வந்து ஹஸ் பீன் இன் டாக்ஸ் ஃபார் லாங் டைம் அண்ட் நேத்திக்கு March 27th ரிலீஸ் ஆச்சு. ஸோ பயங்கர ஹைப்டு மூவி. நிறைய யூடியூப் திறந்தாலே பார்த்தா மோகன்லால், பிருத்விராஜ், மோகன்லால் இன்டர்வியூஸு, அவங்களோட என்ன ஜாலியாக இருக்கிற சீரியஸான விஷயம், நிறைய சர்ச்சைகள், இந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஃபிலிமை வந்து ஒரு மார்க்கெட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. ஸோ அதனாலே ஹைப்பும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எனக்குமே வந்து அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆஃப் ஆல் டுகெதர். சரி என்னடா இருக்குது அப்படின்னு நம்மளும் பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பிருத்விராஜ்ன்ற ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டராக மாறும்போது லூசிஃபரில் ஹீ ஹேட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ளே ஆஃப் ஹிஸ் ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தில் ஐ திங்க் ஹி ஹஸ் எக்ஸ்ப்ளோர்ட் த அதர் பார்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் த டெக்னிக்கல் திங்ஸ் அண்ட் அதாவது படத்தை வேறு லெவல் கொண்டு போகணுன்ற ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, அது எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயங்க, ஸ்க்ரீன் ப்ளே அது கொஞ்சம் போட்ட விட்டார். ஐ திங்க் அது வந்து என்னென்னா அந்த லூசிஃபர்ன்ற படம் முடிகிற பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்லங்க, அந்த பாயிண்ட்லேருந்து எப்படி கொண்டு போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரிபியூட்ரியாக பிரிஞ்சு போன மாதிரி பார்த்தேன். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சயீத் மசூதோட கதை, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம குரேஷியோட கதை, ஒரு பக்கம் பார்த்தா நிதின் ஆந்தாலோட கதை, ஒரு பக்கம் பார்த்தா பிரியா ராம்தாஸோட கதை. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து கணாமனான்னு 4 இதாக பிரிஞ்சு போய் எங்கேயோ என்னமோ இதுக்கு நடுவில் இன்டர்நேஷ்னல் ஆளுங்கள்லாம் வராங்க. குரேஷி ஆப்ரஹாம், இந்த யார் இந்த ஸ்லோ மோஷன் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, படம் பூரா ஸ்லோ மோஷன் தான். ஐ திங்க் ஃபஸ்ட்டு திங் எனக்கு ரொம்ப ஆடாப்பட்டது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டியூரேஷன். 3.5 மணி நேரங்க. 3.5 மணி நேரம் ஒரு படத்தை பார்க்கணுன்னா இட் ஹாஸ் டு ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் இட். இதில் இருக்குது, இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா நமக்கு சில இடத்துல ரொம்ப கிளியராக ஃபீல் ஆகுது. என்னென்னா ஒரு சீனை வந்து எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இல்லை. அதாவது ஒரு ஒரு சிம்பிள் ஒரு சீன், ஒரே ஹெலிகாப்டர் இறங்குது. எவ்வளோ நேரம் நான் ஹெலிகாப்டரை பார்க்குறது, கட்ட 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 டக 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 எவ்வளோ டக டகடா அந்த ஹெலிகாப்டர் இறக்கி அந்த குரேஷி ஆப்ரஹாமை வெளில கொண்டு வரத்துக்குள்ளே நமக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த அதாவது நம்ம குரேஷி ஆப்ரஹாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆகாம்சையில் குரேஷி ஆப்ரஹாம் பார்க்க போகிறோம் பார்த்துருவோமா, வருவாரா, வர விடுங்கடா, அந்த ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்லோ மோஷனில் அது ரொம்ப நேரம் பில்டப். ப்ளஸ் மோகன்லால் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் டைலாக்ஸே ரொம்ப கம்மி. பேசுகிற டைலாகும் பார்த்திங்கன்னா தத்துவம் தான். ஒரு டைலாகுமே வந்து தத்துவம் பொழிஞ்சார். நான் மலையாளி தான் பேசிக்லி. ஸோ எனக்கு மலையாளத்தில் தான் நான் படம் பார்த்தேன், புரிஞ்சுது. ஆனால் என்னென்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஃபரன்ஸு. இதில் இன்னொரு ப்ரோ பார்த்திங்கன்னா பயங்கர ரிசர்ச்சுங்க. அதாவது ஒரு விஷயத்த சொல்லணுன்னா என்னென்னமோ ரிசர்ச் பண்ணி எங்கெல்லாமோ டச் பண்ணி ஒரு ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸு, ஒரு கிறிஸ்டியானிட்டி உள்ளே கொண்டு வருது, எல்லாமே அதுக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணி ஒரு அவியல் தான் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும். படம் வந்து 3.5 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும். இன்னொரு விஷயம், வில்லன் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் கொடூரமான ஒரு வில்லனாக காட்டி கடைசியில் அவனை ஒரு பச்சா மேட்டராக முடித்தாங்க. ப்ளஸ் எதுக்கு இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மோகன்லால் ஃபேன்ஸ்க்காக பண்ண சில விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது அங்கே வந்து மோகன்லால் ஒரு குரேஷி ஆப்ரஹாம் ஒரு ஸ்டீஃபன் நெடும்பள்ளியாக வரும்போது அவங்க கூட 10,000 பேர் கன் வச்சுருக்கானுங்க. இவர் கை காமிச்சிட்டு இவர் தான் போய் ஃபைட் பண்ணுறாரு. அது ரொம்ப அது அப்படியே த்ரஸ்டடாக தெரிஞ்சுது அந்த விஷயம். அதே மாதிரி எங்கே போனாலும் இவரே போய் ஃபைட் பண்ணுறாரு. இவர் ஃபைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இவர் குரேஷி ஆப்ரஹாம் அப்படி கண்ணு அப்படி பார்த்தானா டப்புன்னு வெடிக்கணும், டம அந்த மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் எங்கெல்லாம் வந்து தேவையோ அங்கெல்லாம் போய் இவர் ஃபைட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி சயீத் மசூதுக்காக எதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டீஃபன் நெடும்பள்ளி, நிதின், பிரியா ராம்தாஸ், இந்த ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் எதுக்கு சயீத் மசூதுக்காக
அவங்க கதையை சொல்லி என்ன பிரயோஜனம்? படத்தில் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய ஒரு இதில் கொடுமை என்னென்னாங்க, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் உங்கள் பேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுங்க. நம்ம பார்க்குறது ஒரு மலையாளம் படமா, ஹிந்தி படமா என்னன்னே புரியாது. மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சுஜித் வாசுதேவ், தீபக் தேவோட மியூசிக் எல்லாமே எலிவேஷன் சீன்ஸ், கூஸ்பம் சீன்ஸ்லாம் டெஃபினட்டாக இருக்குங்க. அது மோகன்லால் ஃபேன்ஸ் நீங்கள் அது தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் போய் ஒரு வாட்டி பாருங்கள். நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது இதில், நிறைய ரிப்பீட்டட் சீன்ஸ் ஃப்ரம் லூசிஃபர் இருக்குது. நிறைய பேரோட என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம புதுசாக எதாவது பார்க்க போகணுன்னா பெருசாக நீங்கள் எதுவும் புதுசாக பார்க்க போகிறதில்ல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கேலில் ஒரு மலையாளம் சினிமாவை பார்ப்பீங்க, அவ்வளோதான். மலையாளம்ன்றது அங்கங்கே கொஞ்சம் இடத்துல வருது. ஏன்னா ஸ்டீஃபன் நெடுபள்ளி, நிதின், இந்த பிரியா, அந்த ஒரு சினாரியோவில் கொஞ்சோண்டு அந்த ஒரு இதில் நல்லா பிஜேபியை கலாய்ச்சிருக்காங்க. இந்த ஆள் காங்கிரஸ்காரன் நினைக்கிறேன். அது ஐயூஎஃப் கண்டிப்பாக அது காங்கிரஸை தான் காட்டுது. இதுக்கு நடுவில் பிஜேபி, இதுக்கு நடுவில் கம்யூனிஸ்ட் ஒரு மொக்க மாதிரியே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் இன் ரைட்டிங் ஆஃப் முரளி கோபி தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஹி வாண்டட் டு சே, பட் த பேக்கேஜ் வாஸ் வெரி ஸ்மால். ஸோ தே பல்ஜ்ட் அவுட். இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். நிச்சயமாக போய் படத்தில் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள். இட் வில் பி அமேசிங் வாட்ச். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.